அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னடா அது திடுதுப்புன்னு ஆக்ராவை காமிக்கிறோம் தானே நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டு ஏற்கனவே டெல்லி சுற்றி பார்க்க போயிருந்தோம். அப்போ நாங்கள் ஆக்ரா தாஜ்மஹாலை சுற்றி பார்க்க போயிருந்தோம். வாங்க பார்க்கலாம். இதான் தாஜ்மஹாலோட என்ட்ரன்ஸ். வாங்க உள்ள போகலாம். நாங்க ரைட் சைடு என்ட்ரன்ஸ் வழியா உள்ளுக்குள்ள வந்துட்டோம். உங்களுக்காண்டி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்க தாஜ்மஹாலே சுத்தி காமிக்கிறோம். நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். இது என்னக்கா சைடுல ரூமா இருக்குது? இதாடா தம்பி, இது தாஜ்மஹால் கட்டின ஒர்க்கர்ஸ் இருக்காங்களா, அவங்க தங்கியிருந்த ரூம்ஸ் இதெல்லாம். ஓஹோ. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க மேல 11 கோபுரம் இருக்கு. அங்க அந்த சைடு பார்த்தா, பின்னாடி இருந்து பார்த்தா அங்க 11 கோபுரம் இருக்கும். எதுக்கு இந்த 11 கோபுரம்னா 11/11/22 தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு 22 வருஷம் ஆச்சுன்னு மென்ஷன் பண்றதுக்காண்டி இந்த கோபுரத்தை கட்டியிருக்காங்க. அப்படின்னா இந்த தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு 22 இயர்ஸ் ஆச்சாக்கா? ஆமாடா தம்பி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த கையை காமிக்கிறேன்ல, அந்த கோபுரம் தான். இன்னும் நாங்க தாஜ்மஹாலை உட்காந்து அளவு எடுத்துக்கிட்டு இருக்கோம் தானே பாக்குறீங்க? அளவெல்லாம் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கலிஃபா ஒரு லைன் காமிச்சால, அந்த லைன் தான் இந்த தாஜ்மஹாலையே சென்ட்ரா பிரிக்கிற லைனு. இந்த லைனு தாஜ்மஹால் வெளியில இருந்து, அதாவது என்ட்ரன்ஸ்ல இருந்து மும்தாஜோட சமாதி வரையும் சென்ட்ரா பிரிக்கிற லைனு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த மெயின் என்ட்ரன்ஸ் வழியா தான் ஷாஜகான் வருவாரு. அங்க மேல இருந்து பணிப்பெண்கள் வந்துட்டு அவருக்கு பூ போட்டு வரவேற்பாங்க. ஆனா இப்ப நம்ம குட்டி ஷாஜகான் வரும்போது அவருக்கு பூ போட்டு வரவேற்க ஆள் இல்லையே. யாருக்கான குட்டி ஷாஜகான்? நீதான்டா, வேற யாரு? அடுத்த லைன் எல்லாம் அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. இப்போ நாங்கள் இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து தாஜ்மஹாலை பார்க்கும்போது, தாஜ்மஹால் பார்க்க கிட்டக்க தான் இருந்துச்சு, ஈஸியாக நம்ம ரீச் பண்ணிடலாம்னு நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, நடந்து போறோம் போயிட்டே தான் இருக்கோம். தாஜ்மஹால் அவ்வளோ தூரத்துல இருக்கு.
இந்த குட்டி ஷாஜகானும் அவங்களோட அத்தாவும் தாஜ்மஹால் என்று பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தாஜ்மஹாலை பாத்துருமா? நாங்க தாஜ்மஹாலை பாத்துருவோமே. என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி குட்டிக்கு. என்ன ஒரு ஆனந்தம் கரண்டிக்கு. அவன் உட்காந்துருக்க ஸ்டைல பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பெரிய ராஜா பகவத் மாதிரி உட்காந்துருக்கான். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? உன்ன என்னடா அது, என் தம்பி ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான்னு தானே பாக்குறீங்க? இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நாங்க 2 தடவை தாஜ்மஹால் போனோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்க எல்லாமே ஃபேமிலியோட ரெட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருந்தோம். அதுவும் இல்லாம அன்னைக்கு வந்துட்டு என்னோட பர்த்டே தாஜ்மஹால்ல தான் நாங்க என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். எங்க அக்காவோட பிறந்த நாளைக்காண்டி எங்க அத்தா தாஜ்மஹாலுக்கு கூட்டிட்டு வந்தாரு. நாங்க நடந்து போயிட்டு இருக்கோம்ல, அங்க சைட்ல எல்லாம் பார்த்தா 15 கார்டன்ஸ் இருக்கு, 53 ஃபவுண்டைன்ஸ் வேற வச்சிருக்காங்க. டே கலிஃபா, உனக்கு அந்த தாஜ்மஹால் பக்கத்துல இருக்க அந்த 4 மினாரா எப்படா தெரியுது? நல்லா கவனிச்சு பார்த்தா அது கொஞ்சம் சைடா தெரியும். ஆமாடா தம்பி, கரெக்டா தான் சொன்னேன். அந்த பில்லர்ஸ் வந்துட்டு பார்க்க கொஞ்சம் சைடா தான் தெரியும். தாஜ்மஹால்ல இருந்து வெளிப்புறமா உனக்கு அப்படி தெரியும். ஏன்னா இப்போ ஏதாச்சும் பூகம்பம் வந்துச்சுன்னா இப்ப அந்த பில்லர்ஸ் வந்துட்டு தாஜ்மஹால் மேல உழுவாம இருக்கிறதுக்காண்டி வெளிப்புறமா ஆனா விழுந்துரும். அப்பவே இதனால யோசிச்சு ஷாஜகான் இதை கட்டியிருக்காரு. இது உனக்கு எப்படிக்கா தெரிஞ்சிச்சு? நம்ம அத்தா தாண்டா எனக்கே சொல்லி கொடுத்தாரு. அத்தா உங்களுக்கு முன்னாடியே எனக்கு சொல்லி கொடுத்துறாரு உள்ள வரப்ப. அத்தா உனக்கு சொல்லி கொடுத்தது எனக்கு தெரியாம போயிடுச்சு. அச்சோ, தெரியாம போயிடுச்சு. அதானே பார்த்தேன், எப்படா என் தம்பி இவ்வளோ அழகா சொன்னான் அப்படின்ட்டு. எனக்கே கரெக்டா ஃபர்ஸ்ட் தெரியல, பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லட்டா? அது என் தம்பிக்கு அது தெரியாது, எங்க அத்தா எனக்கு மட்டும் தான் சொன்னாரு. ஷாஜகான் வந்துட்டு, அதாவது கட்டடக்கலையில யார் சிறந்தவங்க பார்த்தா ஷாஜகான் தான். அதே மாதிரி தோட்டக்கலையில யார் சிறந்தவங்க பார்த்தா ஷாஜகான் தான். அவர் காலத்துலதான் நிறைய கட்டடங்களை நிறுவினாரு, கட்ட சொன்னாரு. அதே மாதிரி தோட்டங்களையும் நிறைய நிறுவினாரு. ஏன் அப்படி நான் சொல்றேன் நீங்க பாக்குறீங்கன்னா, இப்ப நீங்களே தாஜ்மஹால் வந்து பார்த்தா தெரியும். ஏன்னா தாஜ்மஹால் அழகு வந்துட்டு அவ்வளோ அழகு. ஷாஜகான் எப்படிதான் கட்டினாருன்னு தெரியல, செம்மையா கட்டியிருக்காரு. நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ண ஸ்பான்சரை பாத்தீங்களா? பாவம் அம்பேல்னு கையை தூக்கிட்டு நிக்கிறாரு. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என் பர்த்டே. நாங்க ஃபேமிலியோட எல்லாமே ரெட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கோம். இந்த தாஜ்மஹால் கலர் வந்துட்டு ஒயிட்டு, நாங்க போட்டிருக்க ட்ரெஸ் வந்துட்டு ரெட்டு. அதுவும் இல்லாம செம்ம அட்ராக்ஷனா வேற இருந்துச்சு. மார்னிங்ல வந்துட்டு தாஜ்மஹால் வந்துட்டு பியூர் ஒயிட்ல இருக்கும். ஈவினிங்ல வந்துட்டு தாஜ்மஹால் வந்துட்டு மெரூன் கலர்ல இருக்கும். நைட் வந்துட்டு லைட் கிரே கலர்ல தான் இருக்கும். எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தப்ப மார்னிங்ல பார்த்தோம், ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தப்ப ஈவினிங்ல பார்த்தோம். இப்போ நாங்க மொத்தம் 2 தடவை தாஜ்மஹாலை பார்த்துருக்கோம். நாங்க ஒரு வாட்டி தாஜ்மஹாலையும் பார்த்துட்டு சிம்லா மணாலியும் பார்த்துட்டு இன்னொரு வாட்டி தாஜ்மஹாலையும் பார்த்தோம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப். இப்போ நம்ம புல்லட் எடுக்க முடியாது, ஏன்னா நம்ம டெல்லிக்கு போயிருந்தோம்ல. அக்கா, உங்களுக்கு அறிவோ அறிவு. சரி பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்.
லாலே லாலே லாலா முன்னாடி எல்லாம்